வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி தலைமையிலான சிறிய குழு வெள்ளிக்கிழமை இரவு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் செல்லவுள்ளனர். இந்த திடீர் பயணம் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவதற்கான முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவழியில் லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தியதற்காக ஹார்மூஸ் அனைத்து கப்பல்களுக்கும் திறக்கப்படுவதாக அப்பாஸ் ஆராக்சி கடந்த முறை அறிவித்திருந்தார். இதை ஈரான் நாட்டின் IRGC படை கடுமையாக மறுத்திருந்தது. இந்த நிலையில் அப்பாஸ் ஆராக்சி தலைமையிலான குழு பாகிஸ்தானிற்கு எந்த அளவிற்கு வெற்றி வாய்ப்பை தரும் என்பது சந்தேகமாகத்தான் உள்ளது. வெள்ளிக்கிழமை ஆராக்சி பாகிஸ்தான் தலைவர்களுடன் தொலைபேசி மூலம் பல உரையாடல்களை நடத்திய பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அப்பாஸ் ஆராக்சியின் இந்த முயற்சிக்கு இடையே ஈரான் அரசு தொலைக்காட்சியில் அமெரிக்கா ஈரான் இடையில் போர் மீண்டும் தொடங்கினால் தாக்கப்படும் எண்ணெய் மற்றும் எரிவாயு நிலையங்களின் பட்டியல் தயாராகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது ஈரான் அரசு தரப்பில் உறுதி செய்யப்படவில்லை. ட்விட்டரில் இந்த பதிவு சுமார் 3600 பேர் பார்த்திருக்கின்றனர். இந்த பட்டியலில் பல்வேறு வளைகுடா நாடுகளின் முக்கியமான எண்ணெய் உட்கட்டமைப்புகள் இடம்பெற்றுள்ளது. ஹட்டாரில் இருக்கக்கூடிய ராஸ்காஸ் மற்றும் ராஷ்லாபான் LNG வசதிகள், ஐக்கிய அரபு அமீரகத்தில் தாஸ் மற்றும் ஜிர்கு தீவுகள், சவுதி அரேபியாவில் சஃபானியா மற்றும் குரைஸ் வசதிகள், குவைத்தில் ஃபுர்கான் எண்ணெய் வயல் இவ்வாறான இடங்கள் இடம்பெற்றிருக்கிறது. போர் மீண்டும் தொடங்கும் பட்சத்தில் வளைகுடா பிராந்தியத்தில் எண்ணெய் உற்பத்தி மற்றும் இறக்குமதி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்பதை இந்த பட்டியல் மூலம் தெளிவாக காட்டுகின்றது. ஒருபுறம் அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயற்சி எடுக்கும் ஈரான், மறுபுறம் போரை தொடர்ந்தால் வலுவான தாக்குதலை நடத்த தயாராக இருப்பது போன்றுதான் தோற்றமளிக்கின்றது. இந்த நிலையில் பாகிஸ்தான் மூலம் நடைபெறும் பேச்சுவார்த்தை எவ்வளவு தூரம் வெற்றி பெறும் என்பதை அடுத்த சில நாட்களில் தெரியவரும். நன்றி.